பல மொழி, பல மக்கள், பலவிதமான கலாச்சாரம் உள்ள ஒரு அழகான ஒரு தேசம். நம்முடைய இந்தியாவில் ஒரு குறை இல்லை. ஏன்னு தெரியுமா? இந்தியாவில் கடல் இருக்குது, மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது, வனாந்தரங்கள் பகுதிகள் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி ஒரு தேசத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கன்றோம், லண்டன்றோம், சுவிட்சர்லாண்டுறோம். ஆனால் சுவிட்சர்லாண்டெல்லாம் கடலெல்லாம் கிடையாது. சுவிட்சர்லாண்டெல்லாம் கடல் எல்லாம் கிடையாது. ஆனால் மலைகள் இருக்கும், அழகான ஏரியாக்கள் இருக்கும். ஆனால் அங்கே கடல் எல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு எல்லாமே இருக்குது. இந்தியான்ற ஒரு இதில் எல்லாமே இருக்கிறது. பலவிதமான மொழி, பலவிதமான கலாச்சாரம் உள்ள ஒரு அழகான ஒரு மாநிலத்தில், ஒரு தேசத்தில் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாருல. ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் பெருமைப்படுறேன். உங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்முடைய இந்தியாவில் 1500க்கு அதிகமான மொழி இருக்குது. ஒரு மொழி 2 மொழி கிடையாது. இந்த 1500க்கு அதிகமான மொழி இருக்குது. ஆனால் 1500 மொழி பேசினாலுமே நம்ம எல்லாருமே எல்லார் இடத்துலையும், எனக்கு வட மாநிலத்துக்காரங்களும் இங்கே வராங்க, வேலை செய்கிறக்கு வராங்கல்ல, தமிழ்காரங்களும் வேறு இடத்துக்கு வேலை செய்ய போகிறோம். நம்ம தமிழ் இந்தியாவில் பல இடங்கள் போகிறோம்ல. ஸோ ஒரு ஒற்றுமை ஆண்டு நமக்கு கொடுத்துருக்காருன்னா அது ஆண்டுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இந்தியாவில் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணாலுமே நான் எதை குறித்தும் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னு தெரியுமா? ஆண்டு என் கூட இருக்கிறாரு. ஏன்னு தெரியுமா? எல்லாரும் ஆண்டு படைத்த மக்கள் தான். மனுஷன் தான் பிரிவினைகளை கொண்டு வருவான். ஆண்டவர் ஒரு நாளும் பிரிவினைகளை கொண்டு வருவார். நம்மளை படைத்த இறைவன் ஒரு நாளும் பிரிவினைகளை கொண்டு வர மாட்டார். பிரிவினைகளை கொண்டு வர்றாரா? இல்லை. படைச்ச ஆண்டவன் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி வைக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்ற காரியங்களை சொன்னவர் தான். அதில் எனக்கு பிடிச்சவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன செஞ்சார், என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அதே இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு. இந்த சில காரியங்களை என்னுடைய பயணத்தினுடைய நடந்த சில சம்பவங்களோட இணைத்து சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த போகிறதுக்கான எல்லா தேவையோடு தானே போவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னை போகிறீங்கன்னு வைங்களேன். சென்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்காங்க, இல்லை உங்கள் யாரோட நீங்கள் விழுப்புரத்து போகிறீங்க, இல்லை சென்னைக்கு போகிறீங்க, உங்கள் சொந்த பந்தங்க அங்கங்கே இருக்காங்கல்ல. போகும்போது அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, போகிறதுக்கான காசு இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட்டோ இல்லை ட்ரெயினுக்கோ இல்லை அவங்க பெட்ரோல் பண்ணோ அவங்க பெட்ரோலுக்கான காசோ எல்லாம் எடுத்துகிட்டு தானே நம்ம போவோம். ஆனால் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகாமலேயே கடந்த 3 வருஷம் இந்தியாவில் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி ட்ராவல் பண்ண முடியுமா? அது எப்படி செய்ய முடியும்? அப்போ என் கூட இருந்து செய்கிறது யார்? அப்படி அந்த ஆண்டவர் எப்படி என்ன விட காரியங்களை செய்கிறார், எப்படி என்னை போஷிக்கிறார், சில காரியங்கள் சொல்கிறேன். ஒரு கதையோடு தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். ஹரியானான்ற ஒரு மாநிலம் இருக்குது. இந்த ஹரியானாலேருந்து டெல்லி போகிற ஹைவேல ஒரு பள்ளி இருக்குது, ஹைவே இருக்குது. என் கூட ஒரு தமிழ் பாஸ்டர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், அம்பாலாவில். அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஊழியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி செய்கிறதுக்கு ஊழியம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டார். அப்போ நான் சொன்னேன், நமக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது, இன்றைக்கி யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணுமே, இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாத யாருக்காவது ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டார். சரி, அப்போ சொன்னேன், அன்றைக்கி கிளைமேட் வேறு பயங்கர சூடு. இந்த சூடு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா புழுக்கம் அதிகமாக இருக்கும். வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, புழுக்கம் அதிகமாக இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும், வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும் நமக்கு அந்த கிளைமேட், அந்த சூடு கிளைமேட்டு. சரி, அப்போ சொன்னேன், பரவாயில்ல, நம்ம டெல்லி ஹைவேல போவோம்னு சொல்லிட்டு இப்போ நானும் அந்த பாஸ்டர் கூட இருந்தார்ல, நாங்கள் 2 பேருமே அவரோட பைக்கில் ஹைவேல போகிறோம். ஹைவேல போகும்போது தண்ணி தாகம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஜூஸ் கடை இருக்குது, இந்த அது என்ன ஜூஸ், அது இந்த மூசம்பி, கரெக்டாக சொன்னீங்க ஐயா, கரெக்டாக சொன்னீங்க, சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி கடை இருந்துச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், கிளைமேட் வேறு இப்படி இருக்குது, ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் அவர் மாட்டேன் அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் போயிட்டோம். என் கூட பாஸ்டருக்கு ஒரு குணம் இருக்குது, எங்கே போனாலுமே என்ன பண்ணுவோம்னா ட்ராக்ஸ் வச்சுருப்பார். ட்ராக்ஸ் என்னடான்னா சின்ன ஒரு கைப்பிரதி மாதிரி இருக்கும், அதில் இயேசு யார், இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில் செய்வார்ன்ற ஒரு சின்ன கைப்பிரதி இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா இதை கொடுத்தாரு. இது கொடுக்கும்போதே அவர் சொன்னார், இங்கே ஒரு மனுஷன் நிற்க பார்த்தீங்களா, இவர் இந்தியா முழுவதும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காப்புல, இந்தியா முழுவதும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறாப்புல. அவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு, இந்தியா முழுவதும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணாப்புலையா அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் வரேன். ஜூஸ் கடையில் பக்கத்தில் வந்த உடனே நான் கேட்டேன், எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஜூஸ் கடை போட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கனால அவங்கள எல்லாம் விசாரிக்கிறேன். இதெல்லாம் விசாரித்த பிற்பாடு நான் கேட்டேன் அவர்கிட்ட, சரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா என்னன்னா ஆண்டுகிட்ட நம்ம பேசுகிறது, அவ்வளோதான். நம்ம எப்படி உறவுகள்கிட்ட நம்ம அப்பா அம்மா இல்லை கணவன் மனைவிட்ட பேசுகிறோமோ அது மாதிரி ஜெபம்னா வேறு எதுவும் பெரிய லிஸ்டெல்லாம் கிடையாது. பேசுகிறது, ஆண்டவர்கிட்ட பேசுகிறது, அவ்வளோதான். ஆண்டவரை இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ஆண்டவரை இவங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறது. அப்போ நான் அவரை கேட்டேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவான்னு கேட்டேன். ஆமான்ட்டார். அப்போ கேட்டேன், உங்களுக்கு எதுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, ஆனால் எதை செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்குது. நான் கேட்டேன், அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன்.
பிரச்சனை இல்லாத வீடே இல்லை, அப்படிதானே? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும், என்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வீடே பார்க்க முடியாது, சரியா? அது எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பாவமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், யாருக்கானாலும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையோடு ஒன்றினதான் அதை அனுபவித்து அதை மேற்கொள்ளணும், அவ்வளோதான். அது எப்படி மேற்கொள்றோன்றதை நம்ம கற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நிறைய நினைப்பாங்க, ஏன் ஆண்டவனே, நம்ம ஆண்டு சொல்ல கேட்டப்ப, ஏன் ஆண்டவனே இந்த பிரச்சனை என் வீட்டுக்கு வந்துச்சு, ஏன் இந்த குழப்பம் என் வீட்டுக்கு வருது, நான் நல்லா தானே இருக்கேன், அவனை பாருங்க அவன் நல்லா தானே, அவன் எங்கே நல்லா இருக்கான், அவனுக்கிட்ட அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவன் நல்லா இருக்கானா கேட்டு இருக்கானான்னு. சிலவங்க காமிக்க மாட்டாங்க, பிரச்சனையை ஒழிச்சே வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ப்ரெஸ்டீஜ் வேறு, ப்ரெஸ்டீஜுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், கௌரவம் போய் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கதான் செய்யுது. ஆனா சிலவங்க கண்டும் காணாத மாதிரி போயிடுவாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கணும், பிரச்சனையை பார்த்து அதுக்கு பின்னாடி ஒண்ணு எழும்பவே முடியாது. பிரச்சனை பாட்டில் போட்டு நம்ம போண்டி போறல நம்ம போயிட்டு தான் இருக்கணும், சரியா? அப்படி போனாதான் நம்ம போக வேண்டிய இடங்களுக்கு போக முடியும். அப்ப எடுத்து சொன்னேன், சரி உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை கேட்டா, என் மனைவிக்கு தினந்தோறும் ஏதாவது ஒண்ணு வந்துருது. அவளை டெய்லி நான் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போனேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் இங்கே சாத்துக்குடி கடை போட்டிருக்கேன். இந்த ஜூஸ்லேருந்து கிடைக்கிற வருமானம் இது போதாதுன்னு கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு 10லேருந்து 15 நாள் என் மனைவி எல்லா மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவா. காசை செலவு பண்ணி என்னால் முடியலை, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன், சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், அற்புதத்தை கொடுப்பான்ட்டேன். அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு இப்போ நான் அந்த இடத்துலேருந்து நான் கடந்து போயிட்டேன். அப்போ அந்த அம்பாலாவில் தான் தங்கியிருந்த ஹரியானாவில் ஊழியங்களெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பகுதியில் முடிஞ்ச பிற்பாடாக நம்ம வாகனம் அது சைக்கிள் தானே, இப்போ நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஹரியானாவில் இன்னும் சோனிப்பட்டு பானிபட்டுன்னு பல இடங்கள் இருக்குது. ஸோ குருஷேத்ரா இப்படின்னு பல இடங்கள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நான் சைக்கிளில் போகிறேன். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 40 இல்லைன்னா 50 இல்லைன்னா 60 70 எனக்கு அந்த நாளைக்கான யார் எனக்கு வீடை திறந்து கொடுக்குறாங்களோ அதுதான் என்னுடைய இலக்கு, இன்னைக்கு அங்கே தான் சேர்றேன்னு. ஸோ அப்படி நான் அந்த ஹைவேல போகும்போது இப்போ யாரை சந்திக்கிறேன், அந்த பழக்கடைக்காரரை பார்த்துட்டேன். அந்த சாத்துக்குடிக்காரரை ரோட்டு சைடில் நிற்கிறாரு. சில நாட்கள் கழித்து நடக்குது. அப்போ நான் நினச்சேன், இப்போ வந்துட்டு இதே மாதிரி கோலத்தில் கிடையாது, அந்த ஹெல்மெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. சைக்கிளில் போகும்போது பார்த்துருப்பீங்க, அந்த சைக்கிள் சில ஓட்டுறவங்க ஹைலெல்லாம் ஹெல்மெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நான் நினச்சேன், இவர் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு கிட்ட வரோம். அந்த கடைக்கு பக்கத்தில் வரும்போது கையை தூக்கிட்டாரு, பையா அப்படின்னு கையை தூக்கின உடனே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு சைக்கிள் கடை, அவருக்கு அந்த சாத்துக்குடி கடையில் நான் போகிறேன். போகும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அவருக்கு பயங்கர சந்தோஷம், என்ன பார்த்துல சிரிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பவுமே நினச்சேன் ஏதோ ஒன்று நடந்தனால அந்த மனுஷன் நம்மளை கூடுறாரு, நடக்கலன்னா நம்மளை ஏதோ கூட்டிருப்பாரா, ஏதோ ஒன்று நடந்திருக்காரு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போய் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி அவருங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். நான் ஏன்னு கேட்டேன், என்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் நானும் என் மனைவி மருத்துவமனை பக்கம் போனதே கிடையாதுன்ட்டாரு. இது வரைக்கும் அவர் சேர்த்து வைத்த சம்பாதித்த அவ்வளோ பணமே எங்கே போகுது, மருத்துவமனைக்கு தான் போகுது. அது ஒரு சாபம் மாறி, அதாவது வீட்டில் ஆசீர்வாதம் தங்கவே தங்காது, ஏதாவது ஒரு வீண் செலவு ஏதாவது ஒன்று நடக்கும். நல்லா பாருங்க, இந்த கையில் காசு வரும், இந்த கை வழி போயிடும். அது எப்படி வருது எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம், ராத்திரி பகலன்னு கடந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டு வந்தா வீட்டில் அந்த காசு இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ இல்லை போகும். அது சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனை. அதாவது உங்களுடைய வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு சாத்தான் சில காரியங்களை பண்ணுவோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரு. அப்ப பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வேற ஏதோ பிரச்சனை, கண்ணு பட்டுச்சு போல இருக்கு, அது பட்டுச்சு போல இருக்கு, இது நம்ம தேவையில்ல நிறைய விஷயங்களை யோசிக்க. நல்ல கவனிங்க, வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருவது சாத்தான் தான். ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு இருக்கு. ஏன் அவனுக்கு சாத்தான் பேருன்னா நம்ம நல்லா நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா நல்லா நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. நல்ல கவனிங்க. சரி, இப்ப ஆண்டவர் இருக்காருல்ல, கடவுள்னு ஒரு ஆள் இருக்காரு. அது எந்த கடவுளாக இருக்காரு, கடவுள்னு ஒரு ஆளுக்குன்னு எல்லாரும் நம்புறோம்ல. சரி, கடவுள் வாழ்றாரா இல்லையா? வாழ்றாரு தானே. அப்ப நம்ம இறந்தாலும் நம்ம வாழணும் தானே. இப்ப நான் ஒரு கடவுளை நேசிக்கிறேன்னு வைங்களேன். இப்ப நான் இயேசுவை நேசிக்கிறேன். அப்ப நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா நீ செத்து போன்னு சொல்லுவாரா? அவரு சாகடா போடா அப்படின்றவாரா? இல்ல, சாக மாட்டார்ல. அதுக்கு தான் அழகான ஒரு வசனம் பாஸ்டர் கூட சொன்னார், அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். யோவான் 3:16 இருக்கும். அதுக்கு
அதை தமிழ்ல சொல்லுங்களேன், இங்கிலீஷ்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல், அடுத்த வார்த்தை பாருங்க, நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை இருக்கு, கவனிங்க. இந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்ற வார்த்தை எனக்கு நல்ல கவனிங்க. கடவுள்னு ஒருவர் இருக்காருன்னா, ஒரு கடவுளால படைக்கப்பட்ட நம்ம அழிஞ்சு போகணும் எந்த கடவுளும் நினைக்க மாட்டாரு, அப்படிதானே? நான் நம்புற ஒரு கடவுள் இருக்காரு, இயேசு. அவர் இந்த உலகத்துல பிறந்தாரு, இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. எதுக்கு பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பாவம்ன்ற ஒண்ணு வந்துச்சு. பாவத்தை போக்குறதுக்காக தான் அந்த நம்ம வாழ்க்கையில இந்த பாவம், ஏன்னா பாவத்தை செஞ்ச நம்ம அந்த நித்திய வாழ்க்கையில, அதாவது பரலோகம்னு சொல்லுவோம்ல, சொர்க்கம் அப்படின்றோம்ல, இந்த சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவம் செய்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகாது. சரீரம் மண்ணோட மண்ணு போயிடும். அது அடக்கம் பண்றோமோ எரிக்கிறோமோ அது எப்படி அந்தந்த முறைகள்ல சரீரம் மண்ணோட மண்ணு போயிருங்க. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த ஆத்மாவை புதைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆத்மாவை கொடுத்ததே இறைவன் தான், கடவுள் தான். அப்ப கடவுள் கொடுத்த இந்த ஆத்மா எங்க போகணும்? திரும்ப கொடுத்தவர்கிட்ட தானே போனோம், அப்படிதானே? அவர்கிட்ட தானே அது போனோம். அப்ப அது அவர்கிட்ட நம்ம போனா நம்ம வாழ்க்கை பாவம் இல்லாத இருக்கணும். ஆனா இது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தான் என்ன பண்ணுவான்? பாவத்தை விதைப்பான் நம்ம உள்ளாடி. நம்மளை பாவத்தை செய்ய வச்சு கடைசியில் நம்மளை எங்க கொண்டு போயிடுவான்னா நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். நல்ல கவனிங்க, இறைவன் நம்மளை படைத்ததே நல்லா வாழ்வதற்காக தான். கடவுள் நம்மளை படைத்ததை நன்றாக வாழ்வதற்காக தான். நீ மரித்து போவதற்காக அல்ல. உனக்குள்ளாக மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்துல பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனா எல்லாவற்றிலிருந்து ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானமா, சந்தோஷமா, அன்பா ஒரு இடத்துல வாழ போறோம். அது என்ன? நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அப்ப அந்த பரலோகத்தை வாழ்றதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்ப நான் என்னுடைய பயணத்துல நான் கற்றுக்கொண்டது, நான் அனுபவித்தது, நான் பார்த்த மக்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை ஸ்தோத்திரிக்கிறோமே ஆண்டவரே. உம்மை பார்ப்பதற்காக இந்த மக்கள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எங்களை பார்ப்பதற்காக அல்ல ஆண்டவரே. தகப்பனை, வானம் திறக்கணுமே, தெய்வம் பேசணுமே, வானம் திறக்கப்படுவதாக ஆண்டவரை. நீர் இந்த மக்களோடு இடைப்படுவுங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனையோடு, எந்த போராட்டத்தோடு, எந்த கவலையோடு, எந்த வேதனையோடு வந்தாலும் ஆண்டவரே, கவலைகளை மாற்றுகிற தேவன். உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீர் அல்லவா? எந்த வேதனையாக இருந்தாலும், எந்த பாடுகா இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் ஆனாலும் சரி, எந்த உபத்திரவங்களானாலும் சரி, என்ன காரியங்களானாலும் சரி, இயேசுட்ட கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமாக ஆண்டவரால் கூடாத காரியம், கடவுளால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நிச்சயமாக இந்த நாள்ல ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை அங்க உங்க வீட்டுல கொண்டு வர போறாரு. சமாதானத்தை உங்க வாழ்க்கையில தர போறாரு. உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை ஒருவர் தான் கொடுக்க முடியும். அது இயேசு கிறிஸ்து ஒருவரை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க முடியும். அன்பான பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உடைய தூதர்களால் இந்த இடத்தை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டுமே ஆண்டவரே, விடுதலைகள் நடக்கட்டுமே ஆண்டவரே. இயேசுவின் நாம் தாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பான தேவச்சனமே, கடந்த 20 வருஷமாக இந்திய தேசம் முழுவதும் நான் பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணி பல மக்களோடு வாழ்ந்திருக்கிறேன். புத்திஸ்ட் மக்களோடையும் வாழ்ந்திருக்கிறேன், ஹிந்து மக்களோடையும் வாழ்ந்திருக்கிறேன், முஸ்லீம் மக்களோடையும் வாழ்ந்திருக்கேன், கிறிஸ்தவ மக்களோடையும் வாழ்ந்திருக்கேன். பலவிதமான மக்களோடு வாழ்ந்து அவர்களோடு தங்கி இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்படிப்பட்ட பல மக்களை சந்திப்பதற்காக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்வேன். எனக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களாம் கிறிஸ்தவங்களாம் கிடையாது, தங்க வைக்கிறவங்களாம் கிறிஸ்தவங்களாம் கிடையாது. ஏதோ மக்கள், யாரோ ஒரு மக்கள் எனக்கான தேவை, எனக்கான தண்ணி, எனக்கான சாப்பாடு, எனக்கான ஒவ்வொரு காரியங்களையும் என் வாழ்க்கையில செய்யறாங்க. உத்தரப்பிரதேஷ் யூபியில் ஒரு தடவை நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். யூபியில் நான் ஒரு பையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மத்தியான வேலை, பயங்கரமான டயர்டு. ஏன்னா சைக்கிளில் டிராவல் பண்ணுறதுனால ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. அப்படியே நான் போயிட்டு இருக்கிற போது ஒரு கடையை பார்க்குறேன். அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு பெரிய கடை. அங்கே ஒரு வியாபாரம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. ஸ்டாக் வந்து இறங்குது, ஸ்டாக்கை பிரிக்கிறாங்க, வியாபாரம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. இந்நேரம் பார்த்து நான் தண்ணி பாட்டில் வாங்க போகிறேன் அந்த கடைக்கு. இது மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறேன்.
தண்ணி பாட்டில் வாங்க போனா அவர் என் கோலத்தெல்லாம் பார்த்துட்டு கேட்டாரு, எங்க இருந்து வரேன்ட்டாரு. நான் சொன்னேன் சவுத் கன்னியாகுமரி இந்த பகுதியில இருந்து வரேன்ட்டேன். இவ்வளவு தூரத்துல இருந்து வரியா, சைக்கிளே வர அப்படின்னு கேட்டுட்டு, தண்ணி பாட்டிலுக்கு நீ காசெல்லாம் கொடுக்கண்டா, தண்ணி பாட்டில் நீயே வச்சுக்கான்ட்டாரு. இப்ப தண்ணி பாட்டில் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அவர் சொன்னாரு, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வர. வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, ஸ்டாக் வந்திருக்கு, ஸ்டாக்கை பிரிக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட் ஸ்டாக்கை பிரிக்கிறாங்க. அவர் அதெல்லாம் பார்க்கல. அவர் நேரம் எங்கிட்ட வந்து, நீ தூரத்துல இருந்து வரல, நான் உனக்கு கட்டில போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் ரோட்டு சைட்லயே ஒரு கட்டில போட்டு கொடுத்தாப்புல. இப்ப அந்த கட்டில் பக்கத்துல உட்காரட்டாரு, நான் உட்கார்ந்துருக்கேன். அவர் சொன்னா, நல்லா உட்காரு, காலை நீட்டி உட்காரு, நல்லா ரெஸ்டன்ட்டாரு. நல்லா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டே இருக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்க இவ்வளவு தூரத்துல வரையே, உன் கதை என்ன, எதுக்கு நீ டிராவல் பண்ற, ஏன் இப்படி பயணம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, நான் பயணத்துல நான் சந்திச்ச மக்கள், ஆண்டு என் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், இதெல்லாமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். ஷேர் பண்ணும்போது கிராமத்துல உள்ள, கிராமம் கிடையாது, ஓரளவு தெளிவான ஒரு ஏரியா தான், ஆனா சிங்கிள் வே ரோடு, ஹைவே சிங்கிள் வே ரோடு தான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை பார்க்க வராங்க, எங்கிட்ட பேசுறாங்க. பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த அற்புதங்கள் எல்லாம் கேட்டு ஜூஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாமே கொண்டு வராங்க. இவங்க யாருமே கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவங்க இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்ச உடனே அதில் கேட்டாங்க, உங்க பேர் என்னன்ட்டாங்க. என் பேர் அலெக்ஸ், கிறிஸ்தவனான்ட்டாங்க. ஆமாண்ணா. அதுக்கு அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, கிறிஸ்தவனா நீ நல்லவனாக இருப்பாய் என்றா. ஒரு வார்த்தை, நீ நல்லவனாக இருப்பா அப்படின்டா. வேற எதுவுமே சொல்லல. அந்த ஓனர், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர், என் பேரை கேட்டுட நீ நல்லவனாக இருப்பான்ட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் சைக்கிள் எடுத்து நான் இப்போ அடுத்த இடத்துக்கு நான் போகணும். அப்போ சொல்ல, நீ எங்கே கிளம்புறேன்டா. நான் சொன்னேன், நான் கிளம்பணுவேன், நீ போன்மேனு. போகாத. நான் கேட்டேன், ஏன்ட்டேன். என் வீட்டில் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு கொண்டாடுறாங்க. அந்த சாப்பிட்ட பிற்பாடாக நீ இங்கே என் வீட்டில் நீ வேணாலும் தங்கிடலாம், நீ போனாலும் போய்க்கலான்னு. இயேசுன்ற யாருன்னு அறியாத ஒரு மனிதன் எவ்வளவு அன்பா என்னை நேசித்தான். நம்முடைய இந்திய தேசத்துல தான் எனக்கான தண்ணி, எனக்கான ஆகாரம், எனக்கான எல்லாவற்றையும் அது முடிச்சோம். நான் போகும்போது எனக்கு என்னென்ன தேவையோ, தண்ணி தேவை, ஸ்நாக்ஸ் தேவை, எல்லாமே ஒரு இதில் போட்டு எனக்கு கொடுக்குறான். அப்போ நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அது எப்படி கிடைக்குதுன்னா, நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறனால ஆண்டவர் எனக்கு நேசிக்கிற மக்களை கொடுக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையோட குணம் எப்படி இருக்கிறதோ, குணத்துக்கு ஏற்றவர் தான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் அமையும். நம்ம குணம் நல்லாதான் இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாதான் அமையும். அப்ப நம்ம வாழ்க்கையில சில விதமான சில காரியங்கள், குணங்கள் இருக்கும். கோவப்படுறது, குறை சொல்றது, குற்றம் சொல்றது, பிறரை காயப்படுத்துறது, பிறரை வேதனைப்படுத்துறது, பிறரை கஷ்டப்படுத்துறது, பிறரை ஏமாற்றுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. வாழ்க்கையில அதெல்லாம் பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மிருகம், காட்டுல வாழ்ற மிருகமா இருக்கட்டும், ஒரு யானையா இருக்கட்டும், இல்ல ஒரு பசுமாடா இருக்கட்டும், அது நம்மளை ஏமாத்தாது. ஒரு பசு நம்மளை ஏமாத்துமா? ஏமாத்தாது. அது செய்ய வேண்டிய செய்யும். ஒரு பசு நமக்கு பால் கொடுக்கணும்னா அது பால் கொடுக்கும், அப்படிதானே? அது நம்மளை ஒரு நாளும் ஏமாத்தாது, அது நம்மளை வாழதான் வைக்கும். ஏன் தெரியுமா? அதை படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கார், அதை வாழ வைக்கிறார், அது நம்மளையும் வாழ வைக்குது. ஒரு பசுமாடுக்கு அது என்ன செய்யறது தெரியுது. இப்ப ஒரு பசுமாடு பாலே கொடுக்கலன்னா அந்த பசுமாடு வீட்டுல வச்சிருப்போமா? ஒண்ணு கறி கடைக்கு கொடுத்துருவோம், இல்லைன்னா வேற யாருக்கு வித்துருவோம், இல்லையா? அப்படிதானே? அப்போ ஏன் விற்கிறோம்? அதுல இருந்து கிடைக்க வேண்டிய வருமானமோ, அதுல இருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. ஆனா நல்ல கவனிங்க, ஒரு பசுமாடுல இருந்து கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கலன்னு சொல்லி பசுமாடை விற்கிறோம், இல்ல கறி கடைக்கு நம்ம கொடுக்குறோமே, நம்மளை படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்கான். அந்த ஆண்டவர் நம்ம நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாப்புல நம்ம எப்படியோ நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை பாவம் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னு தெரியுமா? நம்மளை படைச்ச ஆண்டவன் பரிசுத்தர். வேதம் சொல்ல, பைபிள் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தாயிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் இருக்கு, நல்ல கவனிங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஏன்னு தெரியுமா? அவர் பரிசுத்தர் என்ன தெரியுமா? நான் ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கேன்னு வைங்களேன், இதுல ஒரு சின்ன ஒரு கரை ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னு வைங்களேன், நல்லா இருக்கும் அந்த வெள்ளை ஷர்ட் பாக்குறதுக்கு? நல்லா இருக்காது இல்ல? நம்ம வெள்ளை ஷர்ட்டாக தானே இருக்கணும், நீட்டா இருக்கணும்ல. அதே மாதிரி தான் என் ஆண்டவர் எப்பவுமே நீட் தான், ஒரு ஒயிட் அண்ட் நீட். அப்படின்னா he is an holy God, அவர் பரிசுத்தரா இருக்காரு. அப்ப அவர் இருக்கிற மாதிரி நம்மள இருக்கணும்னு விரும்புறாரு. இப்போ ஒரு மந்திரவாதிய கதை சொல்றேனே, ஒரு மந்திரவாதி கதை. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மணிப்பூர்ல நான் சந்திச்ச ஒரு மந்திரவாதியோட கதை சொல்றேன், கவனிங்க. இந்த மந்திரவாதிக்கு எப்படி அவருக்கு டெய்லி ஒரு வார்க் அவுட் என்ன தெரியுவாரா? மாந்திரிகம் செய்வார். டெய்லி காட்டுக்கு போவாரு, மாந்திரிகம் செய்வாரு. மாந்திரிகத்தை முடிச்ச உடனே குடிப்பார். இதுதான் அவருடைய ரெகுலர் தொழில். எதுக்கு செய்யறாரு? மக்கள் காசு கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்காண்டி மாந்திரிகம் செய்யறது. செஞ்ச உடனே அதுக்கு காசு கிடைச்சிரும். அந்த காசு கிடைச்ச உடனே அது வீட்டுக்கு போகுதா? இல்லை. எங்க போகுது?
மதுபான கடைக்கு போகுது. பாருங்க, காசு ஒரு சைடில் வருது, காசு இன்னொரு வாக்கில் போகுது. நீ நல்லா சம்பாதிச்சானா காசு உன்ட நிற்கும், நீ நல்லா சம்பாதிக்கலாம் காசு நிற்காது. நல்லா கவனிங்க. என்கிட்ட ₹1 இருந்துன்னு வைங்களேன், அது எனக்கு ₹1,00,000 சமம். ஏன்னு தெரியுமா? அந்த ₹1 நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நான் கஷ்டப்பட்ட உண்மையாக உழைச்ச காசு. உழைச்ச காசு என்னைக்குமே கையில் நிற்குங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு என்னைக்குமே கையில் நிற்கும். அது நான் பார்த்தவன் நான் நிற்கும். நம்ம உழைக்காத காசு நம்ம கையில் நிற்கவே நிற்காது. அப்போ நம்மகிட்ட இருக்கிற காசு, நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள் அதெல்லாமே ஆண்டவனுக்கு பிரியமாக இருக்குதா? அது எப்பவுமே பார்க்கணும். நம்ம வீடு, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய இருக்கிற எல்லாமே ஆண்டவர் நேசிக்கிற அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிறதான்னு பார்க்கணும். சரி, இந்த மந்திரவாதி கதை சொல்கிறேன். இவர் என்னைக்குமே மாந்திரிகம் செய்வார், குடிப்பார், வருவார். ஒரு நாளைக்கு இவர் குடிச்சிட்டு வரும்போது ஏதோ ரோட்டில் அவர் வர அந்த பாதை, ரோடு கிடையாது, மலை இல்லை, அந்த மலை பாதையில் பேப்பர் துண்டுகளாக கிடக்குது. இவர் பார்த்தாரு, என்னடா இது பேப்பர் துண்டாக கிடக்கு, பேப்பர் துண்டாகன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்காரு. அவருக்கு கண்ணு பார்வை தெரியல. அந்த வார வழி தெரியும். குடிகாரனுக்கு பொதுவாகவே வார வழி தெரியும். இவர் பொதுவாக வார வழியில் இப்போ என்ன நடக்குன்னா, கிழிச்சு போட்ட பேப்பர் கிடக்கு. ஆனால் என்னன்னே தெரியல. இவர் கிழிச்சு போட்ட பேப்பர் எல்லாத்தையும் பறக்கிறார், கீழே நடக்கிற எல்லாத்தையும் பறக்கிறாரு. பறக்கி அவர் அவங்க மலையில் இருக்க மக்கள் ஒரு விதமான ஆடை போடுவாங்க, அதில் ஏதோ கையில் எங்கேயோ வச்சிருக்காரு. அந்த வச்சிருக்காரு. வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு இது என்னதான் பேப்பர்னு பார்க்குறாரு. தலைவருக்கு வாசிக்க முடிய மாட்டேங்குது. தண்ணி அடித்தனால கண்ணு மங்கி போச்சனால தலைவரால் வாசிக்க முடியல. உடனே பாயிண்ட் கொடுக்காருடா, என்னடா அது வாசிடான்டாப்புல. அவன் பார்த்துட்டு அதில் அழகான ஒரு வசனம் இருந்துட்டு, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தை இதனோட நீரே வழி, நீரே, இது யாரா என்ன அப்படி இருக்கும்போது, இது யாரா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், இது என்னடா பேப்பரு? அப்போ கிழிச்சு போட்ட அந்த மிச்சம் பேப்பர்லாம் எடுத்தார்ல, அதுல என்னென்ன எழுதியிருக்குன்னு எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிக்காரு. அப்படி வாசிக்க 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 அவருக்கு இயேசு யாருன்றது தெரியுது. அப்போ இயேசு தான் உண்மையான கடவுள்ன்றது அவருக்கு தெரியுது. அப்போ அவர் சொல்றாரு, நான் எவ்வளவுதான் மாந்திரிகம் பண்ணாலும் அதுக்கு உயிரே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு நான் எவ்வளோதான் மாந்திரிகம், கல்லை வச்சு தானே அவர் இதை வச்சு தான் மாந்திரிகம் பண்ணவர் போல இருக்கு. அவர் சொல்றாரு, நான் மரத்தை வச்சோ இல்லை ஒரு செடியை வச்சோ எதை வச்சோ ஒரு மாந்திரிகம் பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எனக்குள்ளால ஒரு தேடுதல் இருந்தது. யார் தான் உண்மையான தெய்வம், யார் தான் உண்மையான தேடல் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஏதோ ஒன்று இது உண்மை போல தெரியுது. அந்த பேப்பரில் படிக்கிறேனே இதெல்லாம் உண்மையாக தெரியுதுன்னு பார்த்தா அந்த கிழிச்சு போட்ட பேப்பர் என்னன்னா பைபிள். யாரோ அந்த பைபிள் அந்த இடத்துல கிராமத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த பைபிளை யாரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுக்கு நூறா கிழிச்சு போட்டுட்டாங்க. அந்த கிழிச்சு போட்டதுல இருந்து அடைச்ச வசனம் தான் இந்த மந்திரவாதியோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கு பிறகு படிப்படியாக மாந்திரிகம் செய்வதை நிப்பாட்டிட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒருவனுக்கு தீமை செய்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது. ஒருவனை ஏமாற்றக்கூடாது. அவன் நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறோம்ல, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு தானே பிரச்சனை. நமக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை தானே இல்லைண்ணே, அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். நான் குடும்பம் நல்லா இருக்கலாம், நான் நல்லா இருக்கேன், அவனுக்கு தானே பிரச்சனை, அப்படி நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அழகான ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கும், உன்னை போல பிறரை நேசி. நான் எப்படி என்னோட குடும்பத்தை நேசிக்கிறேனோ அதே மாதிரி நான் மற்றவங்களை நான் நேசிக்கணும். அதனால தான் ஒரு ஹிந்து வீட்லேயும் என்னால் தூங்க முடியுது, ஒரு கிறிஸ்தவ வீட்லேயும் என்னால் தூங்க முடியுது, ஒரு முஸ்லீம் வீட்லேயும் தூங்க முடியுது, ஒரு புத்திஸ்ட் வீட்லேயும் தூங்க முடியுது. நம்ம பெட்ரூமில் தூங்கினா தூக்கம் வரும், வேற எங்கேயாவது தூக்கம் வருமா? எப்பண்டா விருந்து வீட்டுக்கு போனோன்னா எப்பண்டா நம்ம வீட்டுக்கு வரோன்னு நம்ம யோசிப்போம். நம்ம சமையல் கட்டில் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டதானே நமக்கு பிடிக்கும். பிடிக்கிறது என்னன்னா திருப்தி, பிடிக்கிறது ரெண்டாவது. நம்ம சமைக்கிறது, நம்ம சமைக்கட்டில் நம்ம சமைச்சாதான் நமக்கு திருப்தி. அது இல்லாமல் அதுதான் நமக்கு ருசியே. மற்றவங்க என்னத்தை தான் சமைச்சாலும் சரி அது நமக்கு திருப்தியாக இருக்காது, ருசியாக இருக்காது. அப்படி தானே என் வாழ்க்கையை பாருங்களேன். எத்தனையோ சமையக்கட்டில் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிடணும், எத்தனையோ பேர் தங்குற ரூமில் நானும் ஒருவனாக தங்கணும். ஆனாலும் எப்படி இந்த அன்பை ஏற்றுக்கொள்ற வருது, எனக்குள்ள நான் இல்லை, என்னுடைய சுயம் இருக்குல்ல, சுயம் அது செத்து போச்சு. எனக்குள்ள வாழ்ற ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்றனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹிமாச்சல் பிரதேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிமாச்சல் கைலாசம் ஹிமாச்சல் பிரதேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் நான் கெலாங்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். கெலாங்னு ஒரு இடத்துக்கு போகும்போது விவசாய சார்ந்த மக்கள், நாடோடிகள் மாதிரி விவசாயம் சார்ந்த மக்கள், அங்கே புத்திஸ்ட் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த மக்கள் என்னன்னா விவசாயம் செய்கிறவங்க. ஒரு 4லேருந்து 6 மாதம் விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா பனி விழும், 10லேருந்து 12 அடி பனி விழும். பனி பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்களா? பார்க்கறதுக்கு தான் பனி அழகாக இருக்கும், வாழ்ந்து பாருங்க அதே மாதிரி கொடூரம் எதுவுமே இருக்காது. பனி பார்க்கறதுக்கு தான் அழகு,
வாழ்ந்த அதே மாதிரி கொடூரம் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னு தெரியுமா? பனி விழுந்துச்சுன்னு வைங்களேன், சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. ஏன் சரியா நம்ம ஒரு வாஷ்ரூம் டாய்லெட் பண்ண கூட போக முடியாது. அவ்வளோ கஷ்டம் அது. பனி விழ ஆரம்பிச்சுன்னா அவ்வளோ குளிரா இருக்கும், குளிர் தாங்க முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜாக்கெட் எல்லாம் போட்டிருப்பேன். அந்த ஜாக்கெட்லாம் போட்டால் கூட குளிர் தாங்க முடியாது, அப்படி விட குளிர்பட இடங்களா இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு வீடு, ஒரு ரூம் தாங்க, வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரே ரூம், கல்லுனால் அடிக்கப்பட்ட ரூம், கல்லுனால அதுக்கு சிமெண்ட் எல்லாம் போடலை, கல்லை வச்சு அடிக்கி மேலே டார்பா ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. அதான் அந்த வீடு. அந்த வீடோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் 3 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் ஒரு மூலையில் தங்கும், அடுத்த குடும்பம் அந்த அதே ரூமில் இன்னொரு மூலையில் இருப்பாங்க, இன்னொரு குடும்பம் இன்னொரு மூலையில் இருப்பாங்க, நான் வந்து இன்னொரு மூலையில் இருக்கிறேன். ஒரே நம்ம ஒரு அண்ணன் தம்பி குடும்பம் கூட ஒரு வீட்டில் என்ன நிம்மதியை தூங்க முடியாது, அப்படிதானே? ஆனால் அந்த மக்களை பாருங்க, ஒரே ரூமில் எத்தனை குடும்பம் இருக்குது? 3 குடும்பம். இப்போ என்னோட சேர்த்து 4 ஆச்சு. 3 குடும்பம் இருக்காங்க. 3 குடும்பம், அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ஒரே சாப்பாடு தான், ஒரே பாத்திரம் தான், ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குள்ளாடி கசப்பும் கிடையாது, அவங்களுக்குள்ள விரோதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னு தெரியுமா? அந்த மக்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான், அன்பு. அன்பு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. நம்மகிட்ட 1 கோடி காசு இருந்தாலும் அன்பு இல்லைன்னு வைங்களேன், ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ என்கிட்ட யாரோ பிரதர் நான் 1 கோடி கையில் வச்சிருங்க சொல்லி என்கிட்ட 1 கோடி வந்து கொடுக்குறாங்க. இந்த 1 கோடி ரூபாய் என்னால் சாப்பிட முடியுமா? நிறைய பேர் இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம். நல்லா கவனிங்க, காசுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு முழுக்காவாசி குடும்பம் ஓடுறதுக்கு பின்னாடி பண்ணா காசு காசு காசு. நல்லா கேளுங்க, என்கிட்ட யாரோ 1 கோடி ரூபா ஒன்று கொடுத்தாங்க கையில். இந்த 1 கோடி ரூபாய் என்னால் சாப்பிட முடியுமா? சரி, எனக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு பிடிக்குது, ஏதோ ஒன்று, ஒரு பொங்கலோ ஒரு வடையோ இல்லை ஏதோ ஒரு கேசரி ஏதோ ஒன்று கிடைக்குது. உங்கள் கையில் ஒரு 10 கிலோ பொங்கலை கையில் கொடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆகாரம் ஒரு பொங்கலாக இருக்கட்டும், ஒரு 10 கிலோ வந்து கொடுத்துறாங்க, சாப்பிட முடியுமா? எவ்வளோ வயிற்றுக்கு தேவையோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். பணன்றது எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தாலே போதும், அது சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அதிகமாக தேடுற போகும்போது தான் பிரச்சனையே அங்கே உருவாகுது உங்கள் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க, இவங்கள்ட்ட அவ்வளோ கோடியான பணங்கள் கிடையாது, அன்பு அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேர் தங்க முடியுது. அப்போ அந்த வீட்டில் நான் தங்கியிருக்க ராத்திரி நேரம் ஆகுது, கரண்ட் ஃபெசிலிட்டிஸோ பவர் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது, அடுப்பு சாதாரணமாக முன்னாடி மாதிரி விறகு அடுப்பு தான். அப்போ அவங்க ராத்திரிக்கான சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜெபம் பண்ணலாமா அப்படின்ட்டேன். அப்போ ஒரு தாயாரும் ஒரு மகளும் வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இயேசு குறித்து தெரியும், கொஞ்சம் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவங்க எப்படி ஆண்டுக்குள்ளே வந்தாங்க, அது பெரிய புத்திஸ்டாகும். அவங்க எப்படி ஆண்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, இந்த மகளுக்கு மஞ்சக்காமலை நோய் வந்துச்சு. நல்லா கவனிங்க, மஞ்சக்காமலை 3 தடவை வந்துச்சு. இது 3ஆவது தடவை வந்து டாக்டர் செத்து போயிருவாங்க அப்படின்ற கண்டிஷனில் சொன்ன போது இந்த தாயார் அந்த மகளுக்காக ஒரு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி அந்த இயேசு சுகத்தை கொடுத்தாரு. அப்படிதான் அந்த தாயாரும் இந்த மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மற்றவங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நான் சொன்னேன், சரி வாங்க நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தாயாரும் அந்த மகளும் இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். மற்றவங்க எல்லாரும் மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க, இவங்க என்னடா ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க என்னடா பண்ணுறாங்க, இவங்க என்னடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் இப்படி வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நான் எதுவுமே கண்டுக்கிடலை. நான் அப்படியே ஜெபம் பண்ணி எல்லாம் முடிக்கிறேன். முடிச்ச பிற்பாடாக அதில் ஒரு வாலிபா இருந்தான் பாருங்க, மேரேஜ் ஆனவன், அவனுக்கு ஒரு குழந்தையெல்லாம் இருக்குது, நல்ல தாடி இவ்வளோ நேரத்துக்கு எல்லாம் வளர்த்து தாடி வளர்த்து முன்னாடி தான் சிகரெட் எல்லாம் குடிப்பான், பீடியெல்லாம் குடிப்பான். நான் எதுவுமே சொல்லலான்ட்ட, எதுவுமே சொல்கிறது இல்லை. ஆனால் மறுநாளைக்கு நான் அந்த இடத்துலேருந்து போனோம். ஆனால் ஆண்டவன் நான் மறுநாள் அந்த இடத்துல போகிறதுக்கு என்ன அனுமதிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால நிப்பாட்டி வச்சுட்டாராங்க. ஸோ அங்கே தங்கி இருக்கிறேன். என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா? இவ்வளோ தூரம் தாடி வச்சுருந்தவன் தாடி எல்லாம் ஷேவ் பண்ணி முடியெல்லாம் அவங்களே முடி வெட்டிக்கிடுவாங்க. அங்கே நாங்கள் பார்பர் ஷாப்பெல்லாம் கிடையாது, அவங்களே முடி வெட்டிக்கிடுவாங்க. ஸோ எல்லாம் வெட்டி தாடி எல்லாம் ஷேவ் பண்ணி நீட் ஆகிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, நேற்றுக்கு இவ்வளோ பெரிய தாடி இவ்வளோ பெரிய சிகரெட்டு பீடியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தானே, என்ன மாற்றன்றது ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி எது நடந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் தாடியில் ஷேவ் பண்ணி நல்லா தான் இருக்கானா, நல்லா இருக்கட்டும். குளிக்கிறான், அது குளிக்கிறது இல்லை, அன்னைக்கு பார்த்து குளிக்கிறான். சரி ஏதோ ஒன்று நடக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடாக நைட் ஆகுது. நைட்டு சாப்பாடு முடிஞ்ச பிறகு அப்படி ஜெபம் ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் அந்த தாயாரும் அந்த மகளும் கூடி இருந்தா, இந்த தாடி வச்சு ஷேவ் பண்ண பாருங்க, இவன் வாரான். இவன் வந்து நானும் சேரவா உங்க கூடன்ட்டான், தாராளமாட்டான். அவன் வந்தோட மனைவி அவன் பின்னாடி வந்துடாப்புல. வந்த உடனே உட்கார்ந்து இருந்தவன் அழ ஆரம்பிச்சான், குழந்தைய மாதிரி அழுறான். ஒரு வாலிப பையன் குழந்தைய மாதிரி அழுறான். நான் கேட்டேன், ஏன் நீ அழுறேன், என்ன ஆச்சு, ஏன் அழுறேன்னா, என் வாழ்க்கை ரொம்ப வேதனை உள்ள வாழ்க்கை, சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டேன், ரோட்டோரத்தில் என் தந்தையோட தான் நான் படுக்கிறது, அந்த ரோட்டு வேலை செய்கிறது எல்லாம் தான், அதனால் குடிக்க அடிமையானேன்,
குடிக்கு அடிமையானனால என்ன ஆகி போச்சுன்னா மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. குடிச்சு 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 மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. டென்ஷன் பயங்கரமாக இருக்கும், டிப்ரெஷன் பயங்கரமாக இருக்கும், கோவம் வரும். எது எடுத்தாலும் எனக்கு கோவம் வரும். நான் கோவம் வரும்போதெல்லாம் என் மனைவி அடின்னு அடிப்பேன். எவ்வளோ ரத்தம் வர வரைக்கும் அடிப்பானா. அவன் சொல்கிறான், என் மனைவியை நான் ரத்தம் வார வரைக்கும் அடிப்பேன். அப்படி இருந்தால் தான் என்னுடைய அந்த அழுத்தம், மன அழுத்தம் குறையும். அதனால் அவளை அந்த தூரத்துக்கு அடியோடு அடி போட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என் மனசில் ஏதோ ஒரு வேதனைப்படுத்திட்டே இருக்குது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி நான் வாழ பிடிக்கலை, எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஜெபம் பண்ண முடியுமான்ட்டான். கண்டிப்பாக வான்னு சொன்னேன். நான், அந்த தாயார், அந்த சகோதரி, நாங்கள் எல்லாருமே இணைந்து அந்த வாலிபனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நான் சொல்கிறேன், எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னு தெரியுமா? இது வரைக்கும் அவனை மதுபானம் குடித்தானே சமாதானம் வந்துச்சா? இதுவரை சம்பாதிச்சாரு, ஏதோ சம்பாதம் கூட இருந்துச்சா? குடும்பத்தில் இன்னைக்கும் பிரச்சனை, குடிக்கிறது, மனைவி அடிக்கிறது, குடிக்கிறது, மனைவி அடிக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஒரு பைத்தியக்காரன மாதிரி தான் அழைந்தான். அவன்கிட்ட நாங்கள் போய் ஏசு யாருன்னு சொல்லவே இல்லை, ஜெபந்தான் பண்ணோம். அந்த ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். யூபியில் இன்னொரு கதை சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் சில டைமில் நீங்களும் அந்த பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுக்கும் அந்த கதை சொல்கிறேன், கவனிங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன். அந்த வீடு ஆண்டரை ஏற்றுருக்காங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டரை ஏற்றுக்கிடாத ஒரு குடும்பம், ஏசு ஏற்றுக்கிடாத ஒரு குடும்பம். அப்போ அன்னைக்கு காஜ்ரவாலா, யூபியில் காஜ்ரவாலான்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த வீட்டுக்கு போன உடனே எனக்கு கை காலம் தளர்ந்து போச்சு. ஏன்னா சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன்னா. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் கொஞ்ச நேரம் படுப்பேன்னு சொல்லி அந்த பெட்டில் படுத்து கிடக்கேன். பெட்டில் படுத்தா ஏதோ ஒரு உருவம் என் பக்கத்தில் வரும். கண்ணை திறந்தா உருவத்தை காணாது. திரும்ப கண்ணை மூடுவேன், திரும்ப ஏதோ ஒரு உருவம் என் பக்கத்தில் வரும். கண்ணை திறந்தா காணாது எதுவுமே. என்னடா பிரச்சனை? அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே ஏதோ பிரச்சனை எனக்கு இந்த வீட்டில்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எதுவுமே அவங்களோட குடும்பத்துக்கு அட்டனா ஷேர் பண்ணலை, எதுவுமே நான் பண்ணவே இல்லை. நைட் ஆயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கார், அவங்க தம்பி வந்துட்டு அட்வொகேட்டாக இருக்காப்புல. ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, நல்ல ஒரு கல்வி, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி. அந்த முழு குடும்பம் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பாபான்னு என்னென்னா சாமியார், என்னை பார்த்தா அவங்களுக்கு சாமியார் மாதிரி தெரிஞ்சனால இப்போ அவங்க சாமியை பார்க்குறதுக்கு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கும் போது நான் இயேசு குறித்து சொல்கிறேன். அதுக்கு பிற்பாடாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தா என் பக்கத்தில் ஒரு வாலிப மகன் இருந்தா. கத்த ஆரம்பித்தா அவ சுருண்டு கீழே விழுந்துட்டா. இன்னொரு வாலிப தம்பி இருந்தான், அவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அடுத்த ஒரு அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டு. நான் ஒருத்தன் தான் அங்கே இருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கா ஜெபம் பண்ணி ஒன்னொன்னா அந்த சாத்தானுடைய போராட்டம், அந்த அசுத்தாவின்னு சொல்லுவாங்க, அந்த அசுத்தாவுடைய போராட்டம். முதல்ல அந்த வாலிபனுக்கு ஜெபம் பண்ண, அது சரியாயிடுச்சு, அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அடுத்து அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண, அது சரியாயிடுச்சு. இந்த ஒரு வாலிப பிள்ளை என் பக்கத்தில் இருந்துச்சு பாருங்களேன். அதுக்கு ஜெபம் பண்ணா அதுக்கு சரியா, அது எழும்போம், ஜெபம் பண்ணுவேன், மயக்கம் போட்டு திரும்ப விடும். இப்படியே நடக்குது. அதிகாலை 2 மணி, ராத்திரி தொடங்கின ஜெபம் அதிகாலை 2 மணி ஆச்சு. நான் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, கவனிங்க. அவங்க இவ்வளோ வருஷமாக அந்த வீட்டில் தூங்கவே முடியாதான். லைட்டு போட்டு தான் தூங்குவாங்களாம். லைட் ஆஃப் பண்ணாங்கன்னா கதவு தன்னாக திறக்கும், யாராவது வார மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும், யாராவது அவங்க மேலே உட்கார மாதிரியே இருக்குமா. யாருமே லைட்டு போட்டு தூங்க முடியாது அந்த வீட்டில், லைட்டு திறந்தான். அப்புறம் கேட்டேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க கேட்டேன். மந்திரவாதிகளை கூட்டம், ராத்திரி பூரா மாந்திரிகம் செய்வோம், ஆணி அடிப்போம், அதை அடிப்போம், இது அடிப்போம், என்னென்னமோ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அப்படியான்னு கேட்டேன். கடைசியில் என்ன செய்தீங்கன்னு கேட்டேன். என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஒரு வழி இல்லை. இப்போ அந்நேரம் பார்த்து இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி, அப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிசாஸ், அந்த அசுத்தாவி அது பேசுது. நான் கேட்குறேன், இது ஆண்டவர் கொடுத்த நம்ம சரீரன்றது அசுத்தாவி இல்லை, ஆண்டவர் கொடுத்தது பரிசுத்தமான சரீரம். இது வந்து சாத்தானுக்கு தங்குறதுக்கான இடம் கிடையாது. நான் கேட்டேன், இது ஆண்டவர் கொடுத்த சரீரம், நீ தங்கோட. அது சொல்லுது 2 வருஷம் இந்த பொண்ணுங்க வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன், கொன்றுவேன்ட்டுது. நான் சொன்னேன், உன்னால் முடியாது, நீ இன்னைக்கு இந்த சரீரத்தை வெளியே போகணுன்னு. உடனே அது சொல்லுது, எனக்கான சில காரியங்களை இங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்த அசுத்துக்கு ஆவிக்கான சில காரியங்களை அந்த வீட்டில் வச்சிருந்தனால அது போவே இல்லை. கடைசியில் அதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்கன்னு சொன்னேன். வெளியே போட்டாங்க. ஜெபம் பண்ணேன், சரியாச்சு. சரியானது பார்த்து இந்த குடும்பத்துக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் போராட்டம். லைட்டு ஆனில் தான் இருக்கும், லைட் ஆஃப் பண்ணாமல் ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது அந்த குடும்பம். இப்போ பயங்கர சந்தோஷம் அந்த குடும்பத்திற்கு. திரும்ப ஒரு நாள் கூட தங்குறேன். போனது ஒரு நாள், 2 நாள் ஆச்சு, இப்போ 3ஆவது நாள். அப்போ 3ஆவது நாள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இடம் வச்சுருக்கோம், அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், கட்ட முடியலை அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் மாந்திரிகம் பண்ணி என்னென்னமோ அதுக்கு மண்ணு எடுத்து புதைச்சி வச்சுருக்காங்களா. அது எங்கே வச்சுருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு
ராத்திரி 11 மணிக்கு ஜெபம் பண்ண ப்ரேயர் பண்ணுறது கூட ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் அந்த தெருவில் போகிறேன். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்கொலை, சடன் வாலிப பிள்ளைங்க. ஆனால் இந்த ஒரு குடும்பம் தான் அதில் காப்பாற்றப்பட்டிருக்கு. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒன்று சூசைட். அப்படியே உள்ள சிச்சுவேஷன் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. ஒவ்வொரு மக்கள் நம்ம இந்தியாவில் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் எப்படியோ இந்த ஒரு குடும்பம் தப்பிச்சுட்டு பரவாயில்ல. இப்போ அந்த ஜோமா அவங்க வீடு கட்டணும்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு என்ன ப்ரேயர் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அந்த ஜோபா எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். இது நடக்கிறது 2024. நான் எல்லாம் முடிச்சுட்டு டெல்லி பார்க்க நினைக்கிறேன். 2025 ஹரியானாவில் ஒரு இடத்துல இருக்கும்போது என்னை கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் ஏன்னு. நீங்கள் எந்த இடத்துல ஜோம் பண்ணீங்களோ அதில் நாங்கள் இப்போ வீடு கட்டிட்டோம். கிட்டத்தட்ட 20 மாதத்துக்குள்ளாடி ஒரு அருமையான வீடை கட்டி அந்த முதல் கெட்டின புது வீட்லேயே நான் தான் முதல். அவங்க கூட தங்கலை, நீங்கள் கூட தங்கலை. அந்த புதுசாக கட்டின வீட்டில் நான் ஒரு வாரம் நீங்கள் தான் தங்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் வீடு கட்டணும்னு நினச்சோம், நடக்கலை. நீங்கள் வந்த பிற்பாடாக தான் இவ்வளோ மாற்றம் எங்கள் குடும்பத்தில் சொல்லி அந்த புது வீட்டில் தங்கி அந்த புது வீடை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஜோமனுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளைக்கு சாத்தான் அந்த குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தான். ஒரு சாபம், ஒரு கட்டு அந்த குடும்பத்தில் இருந்தனால வளர்ச்சி பெறவே இல்லை. நம்ம நிறைய ஏன் மாற்றம் இல்லைன்னா ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு கட்டு, ஏதோ நம்ம குடும்பத்தில் இருக்குது. அதனால அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியல. அது எப்போ அந்த சாத்தனுடைய கிரியை நம்ம குடும்பத்திலேருந்து வெளியே போதோ அப்போ ஒரு பெரிய ஒரு விடுதலை நம்ம விடணும். ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. திறந்திருந்து ஆசீர்வாதம் என்று கொடுப்பாரு, பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏன்னா அழகா சொல்லுத, ஆண்டரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இன்னொரு வசனம் இருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க சந்திச்சுட்டு இருக்க போராட்டங்கள், நீங்க சந்திச்சுட்டு இருக்க குழப்பங்கள் ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றுவாரு. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க